to Tamil Gospel Tabernacle channel. சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 81ஆம் சங்கீதம் 13-14 வசனங்கள் வாசிப்போம். Book of Psalms 81:13 and 14. Be to the holy name of the Lord. என் ஜனம் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். Oh, my people hear, it's a better. அவர்கள் என்னுடைய வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். It would be better if they walk in my ways. அப்படியானால் நான் அவருடைய எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்த முடியும். Then so I will subdue the enemies soon. தேவன் தன்னுடைய ஜனத்தை குறித்து வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இங்கே கேட்கிறோம். We read about a word when God says seeing the people with pain. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning? It would be better my people hear me. அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். Is a real meaning the people did not hear him. ஒரு காலத்துல அவர்கள் செவி கொடுத்திருக்கலாம். In one time they might have heard. ஒரு காலத்துல once upon a time they might have heard. ஒரு காலத்துல அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்க முடியும். Once upon a time they could hear the word of God. ஒரு காலத்துல அவர்கள் தேவனுடைய வழிகளில் நடந்தது உண்மை. It is true, once upon a time they walked in the ways of the Lord. ஆனால் தற்போதைய நிலவரத்தை தான் தேவன் பேச விரும்புகிறார். Now God wants to talk about the present state. ஒரு காலத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்ததனால தான் இன்மட்டுமாய் கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார். God is preserving you because you heard the word of God once upon a time. ஒரு காலத்துல நீ தேவனுடைய வழிகளில் நடந்ததனால தான் கர்த்தர் இன்மட்டுமாய் உன்னை ஆசீர்வதித்து பராமரித்து வருகிறார். God is keeping you and preserving you. Once upon a time you walked in his ways. தேவனுடைய வழிகளில் நடப்பது என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக நியமிக்கப்பட்ட ஒன்று. It is appointed for a man, it's necessary he has to walk in the ways of God. தேவனுடைய வழிகளில் நீ நடக்காத பட்சத்துல இந்த விசுவாச பாதையில நீ எப்படி செயல்பட போகிறாய்? How can you act in the life of faith unless you walk in the ways of God? அப்படினால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். How it would be better my people hear me. ஒரு கீழ்ப்படியாத பிள்ளையை குறித்து ஒரு தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுகிறார். How much a father is worried about a disobedient son. ஒரு கீழ்ப்படியாத மகளை குறித்து ஒரு தாய் எவ்வளவு வேதனைப்படுகிறார். How much a mother is worried about a disobedient daughter. ஒரு கீழ்ப்படியாத விசுவாசி நிமித்தம் ஊழியர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். How much the priests are worrying about the disobedient believer. அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். Seeing those people, God is saying if you hear my word it would be better. தேவன் இந்த காலை வேளையில இந்த சத்தத்தோடு தான் நம்முடைய ஜனத்தை சந்திக்க முடியாக வந்திருக்கிறார். God has come here to meet the people with this voice. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய யோசனையிலேயே நடக்கிறார்கள் என்று முந்தின வசனம் பேசுகிறது. The previous verse talking if they were walking in their own way. அவர்கள் தங்களுடைய யோசனைகளிலே நடந்து வருகிறார்கள். According to their own counsel they are walking. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற अनेक வழிகள் உண்டு. There are ways which are proper to men. ஆனால் அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. But the end is a death, it is said. அவனுடைய பார்வைக்கு அவனுடைய வழி ரொம்ப நல்லது போல தெரியும், ஆனா முடிவு சாவாக இருக்கிறது. It is in his side it would be a better path, but the end will be the death. அப்படினால முதலாவது நாம் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். It is necessary first of all we have to hear the voice of God. உன்னுடைய நண்பனுக்கு நீ செவி கொடுக்கிறாய். You are hearing a friend. உன்னுடைய புருஷனுக்கு நீ செவி You are கொடுக்கிறாய். hearing a husband. உன்னுடைய மனைவிக்கு நீ செவி You கொடுக்கிறாய். are hearing a wife. உன்னுடைய உறவினர்களுக்கு நீ செவி You are கொடுக்கிறாய். hearing a relatives. முகமறியாத மற்ற யாருக்கெல்லாமோ நீ செவி You are கொடுக்கிறாய். hearing a strangers. ஆனால் தேவனுக்கு நீ செவி கொடுக்கிறாயா? Are you hearing God? ஏன் தேவனை நீ முகமுகமாக பார்க்காத பட்சத்துல நீ செவி கொடுக்காமல் விலகிக் கொண்டே வருகிறாய். You are going astray without seeing God face to face and hearing him. கர்த்தர் உன்னோட எத்தனை விஷயம் பேசி இருப்பார்? How many times God would have talked with you? ஏன் ஆண்டவர் பேசலன்னு ஒருவருமே தைரியமாய் சொல்ல முடியாது. Nobody can say boldly God did not talk with me. ஏனென்றால் தேவன் ஏதாவது ஒரு விதத்துல தம்முடைய ஜனத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறவர். In any one of the way God is going on talking with the உனக்கு people. திடீரென்று வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் வருகிறது என்றால் Suddenly we are getting a provoking to read the Bible. ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமா உன்னோடு பேச போகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். It is a meaning God is going to talk with you through the word. அவர் அந்த வார்த்தையை உன்னை பைபிளை படிக்க சொல்றாரு அப்படினு சொல்லிட்டாலே கர்த்தர் உன்னோடு பேச போறாருன்னு நீ புரிந்து கொள்ளணும். You have to understand God is going to talk with you through the word. இத நீ சரியான விதத்தில் விளங்கி உடனே நீ அந்த வேதத்தை எடுத்து நீ படித்துக் கொண்டே வர வேண்டும். So you have to immediately understand it, is immediately take the Bible and read. அதற்கு ஊடாக கர்த்தர் உன்னோடு பேசுவார். Through that God will talk to you. துக்கத்துல அமிழ்ந்து போயிருந்ததான தாவீது David which was sorrowed. ஒரு இடத்துல பைபிள் எடுத்து வாசித்தான். One time he read the Bible. அதுக்கு பிறகு அவனுக்கு நிம்மதி கிடைத்தது. After that he got the peace. அதனால தான் அவன் என்ன சொல்லுகிறான்? So what he said? உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் என்னுடைய துக்கத்துல அமிழ்ந்து போயிருப்பேன் சொல்லுகிறான். I would have drawn if your scripture will not be happy to me.
ஒரு கூட்டத்துக்கு உன்னை ஏன் கொண்டு வருகிறார்? Why God is bringing to the meeting? பிரசங்கத்தின் வாயிலாக உன்னோடு பேசும்படியாக. To talk with you through the message. ஏன் ஆவி நிரம்புற கூட்டத்துக்கு உன்னை வர வைக்கிறார்? Why God is bringing you ஒரு here? தீர்க்கதரிசனத்தின் வாயிலாக உன்னோடு பேசும்படியாக. Through the prophecy God want to talk to you. ஏன் ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது? Why do you get a vision when you pray? உன்னுடைய திட்டத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக. God want to say, give you his plan to you. தூங்கும்போது உனக்கு ஏன் சில சொப்பனங்கள் தொடர்ச்சியாக வருகிறது? Why do you get a continuously dreams when you are தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார் என்பது இதனுடைய பொருள். It is the meaning God wants to talk to you. திடீரென்று சம்பந்தம் இல்லாமல் ஒரு நபர் உன்னை வந்து சந்திப்பார். Suddenly a stranger may come and meet you. கர்த்தர் உன்னை பத்தி எனக்கு காட்டினார் என்று சொல்லுவார். He will say God talked to you. ஏதோ ஒரு விதத்துல உன்னோடு பேசும்படியாகவே அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே வருகிறார். He is taking step in any way he want to talk to you. போன் லைன் கிடைக்கலன்னா செல் லைன்ல வர்றார். He comes in the mobile phone, we don't get the landline. ரெண்டுமே வரலன்னா நேரடியா ஆள் அனுப்புறார். If you don't these two come directly. இதெல்லாம் உலகத்துல நடைமுறை சாத்தியமான காரியங்கள். These are all possible in the world. ஏதாவது ஒரு விதத்துல உன்னோடு பேசுகிறதற்கு தேவன் கிரியை செய்து கொண்டே வருகிறார். God is going on working in any way he want to talk to you. உன்னை புறக்கணிக்கிறதுக்கு முன்பாக, before rejecting you, உன்னை தூக்கி எறிகிறதுக்கு முன்பாக, before putting you out, உன்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக, before judging you, உன்னை விட்டு அவர் விலகுவதற்கு முன்பாக, before he go astray உன்னோடு from you, பேசி கிளியர் பண்ணிட்டு தான் உன்னை விட்டு வெளியே வருவார். to talk with you and make you clear. முதலாம் ராஜாக்கள்ல 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we see first king 19th chapter, 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said here? சாலமோனை விட்டு கர்த்தர் விலகுறதுக்கு முன்னாக அவன்ட்ட ரெண்டு விசை பேசினதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is said clearly before God go astray from Solomon, he talked to ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர். He was a man ordained as a king. ஒரு திவ்ய ஞானத்தினால, தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு He மனுஷன். was a man filled with the divine knowledge of God. எல்லாரோடும் சமாதானமா போய் கொண்டிருக்கிற ஒரு ஆள். He was a man lived peacefully. ஆனால் அவனுடைய வழிகள் கெட்டுப் போன பொழுது, when his ways are அவனுடைய வழிகள் மாறின பொழுது, when his ways changed, அவன் தேவனை விட்டு விலகுகிறான் என்பதை தேவன் உணர்ந்த பொழுது, when God understood he was going astray from him. முதலாம் ராஜாக்கள் 11:9 பேசும் பொழுது, first king 11:9, சாலமோனுக்கு கர்த்தர் 2 விசை தரிசனமானார். God appeared to him twice to Solomon. தரிசனமானது மாத்திரமல்ல, not only he appeared and அவன்ட்ட பேசுகிறார். he talked with நீ him. இத செய்யாத, you don't do this, நீ இங்க போகாத, you don't go here, இது தவறு, it is wrong. அவனோடு தொடர்ச்சியா 2 விசை பேசி அவன் கீழ்ப்படியாத பட்சத்தில்தான் அவனுடைய ராஜ்யபாரத்தை கிழித்தார். because he talked twice, after that he did not obey. ஒரு கவர்மெண்ட்லயே ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னு சொன்னா, if there is a problem in the government, அவனே ஒரு அரசு ஊழியர் பிரச்சனை பண்ணிட்டானா அவனுக்கு மெமோ கொடுக்கறான். they were giving one memo. If ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவனை எச்சரிக்கிறாங்க. they are warning him by giving a notice. உன் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று ஒரு கேள்வி கேக்குறான். they are asking why can't we take any action upon him? அப்ப தேவன் உனக்கு சான்ஸ் கொடுக்காமல் இருப்பாரா? will not God give chances to you? சாலமோனுக்கு சான்ஸ் கொடுத்தார். God gave chances to Solomon, ஆனால் அவனோ கீழ்ப்படியவில்லை. but he did not obey. பிரியமானவர்களே, தேவனுக்கு முதலாவது செவி கொடுக்கிறீர்களா? have you listen hear God first of all? உன்னுடைய ஈக்குவல் வயசுல உள்ள பெண்ணுக்கோ பையனுக்கோ நீ செவி கொடுக்கிற. you are hearing a voice of you equal age of you. உன்னுடைய நண்பர்களுக்கு நீ செவி கொடுக்கிற. you are hearing your friends. ஆனா தாய் தகப்பனுக்கு உன்னால செவி கொடுக்க முடியல. can you hear your parents? உன்னுடைய ஊழியர்களுக்கு உன்னால செவி கொடுக்க முடியல. can you obey your minister? தேவனுடைய வார்த்தைகளுக்கு உனக்கு செவி கொடுக்க முடியல. can you hear the word of God? அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? what the Lord says? நீ செவி கொடுக்காத பட்சத்துல எதிராளி எழும்பிக் கொண்டே வருகிறான். unless you obey God, the adversary is rising up. உனக்கு விரோதமா பிசாசு எழும்பிக் கொண்டே வருகிறான். the devil is going on getting against you. உனக்கு விரோதமா சத்துரு எழும்பிக்கிட்டே வர்றான்னா நீ உன்னுடைய வழிகள்ல சரியில்லைன்னு அர்த்தம். it is a meaning you are not right in your way because the enemy is getting upon நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று அர்த்தம். it is a meaning you did not hear the word of God. உன்னுடைய எதிராளிகள் எழும்பி வர்றத பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுறார். God is worrying about the enemies are rising against you. சத்துரு தட்டி விடுவானோ? whether the enemy will put you out. சத்துரு அவனை வாரிக்கொண்டு போய் விடுவானோ? whether he will take you. இத்தனை வருஷம் இவனுக்காக நான் கிரியை செய்து வீணாயிடுமோ? will it be the work, will it be not profit? அப்படினால என்ன நடக்குது? so what happened? அவர் மறுபடியும் வந்து அவன்ட்ட பேசுறார். again he is talking. அவரே தனியா இருந்து புலம்பறதா இந்த வார்த்தை. he is alone and lamenting. ஆண்டவரே ஓலமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிரும். God himself lamenting and saying, அந்த சத்துரு எதிராளி எழும்பிக் கொண்டே வருகிறத பார்க்கிறதுக்கு அவருக்கு கண் இருக்கு, ஆனா இவனுக்கு கண்ணு இல்ல. he has eyes to see the adversary is rising up, but he don't have the eyes. நீ தேவனை விட்டு விலக உன்னை மேற்கொள்ள சத்துரு எழும்பிக் கொண்டே வருவான். when you are going astray from God, the enemy is going on getting against you. இதிலிருந்து நீ தப்ப
தேவனுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். To escape from that, you got to hear the word of God. எத்தனை பேர் தேவனுக்கு செவி கொடுக்க பழகி இருக்கிறீர்கள்? How many of you have practiced to hear the word of எத்தனை God? பேருக்கு தேவனுக்கு செவி கொடுத்து பழக்கம் இருக்கிறது? How many of you having the practice of hearing the voice of எத்தனை God? பேருக்கு தேவனுக்கு செவி கொடுக்க சம்மதம் இருக்கிறது? How many of you are having acceptable to hear the word of God? இந்த தாயும் தகப்பனும் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உன் வேலையை பாரு, உனக்கு என்ன தெரியும் அப்படிமா. The parents will be going on telling you, see your work, mind your duty. உனக்கு ஒண்ணுமே You தெரியாதுன்னு. do not know anything. 40 வயசு ஆளை இவன் 12 வயசுல ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி சீரவாக்கிடுவான். The 12-year boy will say with the 40-year-old parents, you do not know anything. அங்க அவங்க சொல்ற ஆலோசனை இவனுக்கு கசப்பான ஒரு மருந்து போல இருக்கு. The counseling will be a bitter medicine to him. என்னோ தாய் தகப்பன் அவனுக்கு விஷம் வச்சது போல அவன் யோசிக்கிறான். As if the parents have kept a venom for him. ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுக்க வேண்டும். The Lord says, my people should hear me. யோவான் 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What John the 10th? என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். My sheep will hear me. நீ தேவனுடைய ஆடாக இருந்தால், If you are a sheep of நீ God, தேவனுடைய மனுஷனாக if இருந்தால், you are a man of God, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக if you இருந்தால், are a man of God anointed by நீ God, தேவனுக்கு செவி கொடுப்பாய். you will hear God. அந்நியனுடைய சத்தத்துக்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்காது. The sheep will not hear the strange voice. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். My sheep will hear my voice. இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு செவி கொடுக்க பழக போகிறீர்கள்? How many of the children are going to practice today to hear the voice of God? ஆண்டவர் ஆதாம்ட்ட சொன்னாரு, அவன் ரொம்ப ரொம்ப செவி கொடுத்து கேட்டான். God told to Adam, he heard it well. கேட்டுட்டு After hearing that, ஆனா தேவனுடைய வழியில் என்ன செய்யல, அவனை நடக்கல. he did not walk in his ways. அம்மா அப்பா சொல்லும் பொழுது வேற வழி இல்ல, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது வேற வழி இல்லாம கேட்டுக்கிட்டே இருப்பான். Without any other way, he will be hearing the parents' voice. வெளியே போன உடனே இவனுடைய வழி என்ன செய்யும்? மாறுபடுகிறது. After you go out, his ways will be நீ changed. செவி கொடுத்தால் மட்டுமல்ல, செவி கொடுத்து தேவனுடைய வழிகள்ல நீ வரணும். Not only you have to hear, you have to come in the ways of நீ God. பிரசங்கத்தை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு உன்னை மார்க் போடுறதுக்காக நீ கொண்டு வர சொன்னாரு? Did God ask you to come here to give the mark for the message? பிரசங்கம் கேட்டுட்டு நீ திரும்பி போறதுக்காக உன்னை கொண்டு வந்தாரு? Did you hear the message and go back? God brought இல்ல here? பிரசங்கம் நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்காக உன்னை கொண்டு வந்தாரா? Did he brought you to say the message is good? அப்படி அல்ல. Not so. நீ பிரசங்கத்தை கேட்டு அதனுடைய வழியில நீ வரணும். You got to hear the message and come in that way. ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் நடந்தது. There was a message in one place. ரொம்ப அருமையான சர்மன். It was a good sermon. நல்ல பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச உடனே, After the good message was over, சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒருத்தர் ஓடி போய் அந்த பாஸ்டர் போய் பார்த்தார். after the service, one man ran and went to see pastor. ஐயோ அருமையான பிரசங்கம். It was a good message, he said. கர்த்தர் என்ன மாதிரி பேசினார்? How God talked nicely. அருமையா பேசுறீங்க பாஸ்டர். Pastor, you are talking very nicely. அவர் சொன்னாரா, தேங்க்ஸ். Thanks, he said. ஆனா இதுக்கு முன்னாலே ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. Before that, one man told me this. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை விஷ் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். I am seeing, I only want to wish you நான் first. பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஸ்டேஜ்ல யாருமே வந்து உங்கள்ட்ட பேசலையே. Nobody could talk and come this message. வேற யாரும் ஸ்டேஜ்ல உங்கள்ட்ட பேசிட்டாங்களா? Did anybody talk? ஆமா, ஒருத்தர் பேசிட்டார். One man talked. யாரு பேசுனா? Who talked? சாத்தான் நான் உட்கார்ந்த உடனே நீ நல்லா பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லிட்டான். Satan immediately I said, you have preached well. உனக்கு முன்னாடி அவன் வந்து எனக்கு சொல்லி என்னை Before that, he got புகழ்ந்து, அவன் என்னை புகழ்ந்து எவ்வளவு தூரம் தூக்கணுமோ அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போயிட்டான். He much prized me and lifted me off much. இன்னைக்கு நீ இதை சொல்லிட்டு நீ திரும்பி போறதுல பிரயோஜனம் கிடையாது. It is no use of saying this and go back. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். It would be better my people hear me and walk in my way. கேட்டுட்டு நீ திரும்பி போறதல்ல, கேட்கிறதின்படி செயல்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. It is your part, you have to work accordingly after hearing அந்த that. கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். When you eat that fruit, you will die. ஆதாமும் எவளும் சொன்னாங்க, நல்லது ஆண்டவரே. It is good, oh Lord, Adam said. அவர் போயிட்டாரு. God went. அடுத்து இன்னொரு ஆள் வந்து பிரசங்கம் பண்ணா. Another man came and preached. என்னுடைய ஆடுகள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்? என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும் அவர் My சொல்லிட்டார். sheep will hear only my voice. அடுத்த மேய்ப்பன் வந்தான். The next இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று அவர் சொன்னது உண்டோ? Did God said you should not eat this fruit? அவன் क्वेश्चन போட்டு தான் வருவான். He will ask with a question. எப்ப क्वेश्चன்லாம் எழும்புதோ அப்ப நீ புரிஞ்சுக்க, உனக்குள்ள வேற ஒருத்தன் வந்துட்டான்னு புரிஞ்சுக்க. Whenever you are getting the question, another man has come and you understand. ஏன்னா தேவனுடைய மனுஷனுக்கு கேள்வியே வராது, ஏன்னா அவனுக்கு பதில் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். Because a child, when a man of God will not get any question, God will give you answer. இப்ப அந்நியனுடைய சத்தத்துக்கு இந்த ஆடு செவி கொடுத்தது. Now he has to hear the voice of the stranger. செவி கொடுத்தது மாத்திரமல்ல, Not only he heard, அதனுடைய வழியிலும் போய் விட்டான். he went in his ways. இதுதான் முதல் விழுகை. This is the first falling. ஆனபடியால் தான் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு செவி கொடுத்து நல்லவன் போல கேட்டு போறது அல்ல. It is not you hear me and go back as a bad man. ஆனால் நீ அதன்படி நடக்க வேண்டியது அவசியம். It is necessary you have to walk accordingly. இன்றைக்கு இந்த பிரசங்கம் உனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு தேவன் உனக்குள்ள அனுப்புகிறார். God is sending this message with a purpose.
இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to hear the word of God today? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். It is said, blessed is the man one who hear in Proverbs. தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால், If you hear the word of God, நீ பாக்கியவான். you are a blessed man. நித்தமும் நீ அவருடைய வாசல் அருகே காத்திருந்து அவர் என்ன சொல்றாருன்னு நீ வெயிட் பண்ணி காத்திருக்கணும். You have to wait in the door of him, and every day what he says you listen. அவருடைய வாசற்படியில நீ காத்திருந்து, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க? You have to wait at the door and ask, Lord, what are you going to say to me today? நான் எதுக்கு செவி கொடுக்கணும்? Why I have to hear? டெய்லி நித்தமும் அவருடைய வாசற்படியின் அருகே நீ காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு நீ வாசிங்க அந்த வசனம். Every day you have to wait at the door and listen him. என்னுடைய வாசல் கதவு அருகே அந்த நிலை அருகே காத்திருந்து என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். Blessed is the man hear me waiting at the post of my door. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்திருக்கிறாயா? Have you heard the word of God? இத்தனை வருஷத்துல எத்தனை வருஷம் நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருப்ப? For how many years you have heard the word of God? உனக்கே தெரியும். You know. எத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு உனக்கு தெரியும். You know that how many words you have obeyed and not obeyed. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பழகு, அந்த வழியில நீ வந்து நின்று பாரு, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாய் மாறுகிறது. You see, hear the word of God and stand in his way, how much blessed your life will எனக்கு be. நம்முடைய ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வருத்தம். God is having a great sorrow seeing the அநேக people. குடும்பங்கள் இன்னும் வறுமையிலும் தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் போய் கொண்டே இருக்குது. Many families are going under distress and poverty. ஃபீஸ் கட்ட முடியல, They can't pay the fees. வாடகை கட்ட முடியல, வாடகை. They can't give the rent. அடுத்து வீட சரி பண்ண முடியல. They can't repair their house. விழுந்து போன நொறுங்கி போன வீட எடுத்து நிறுத்த முடியல. They can't make right their house which is fallen. வாங்குன ஒரு 5000 ரூபாய் கடனை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்க They தெரியல. can't give the debt which they get it. யூனிஃபார்ம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க They முடியல. can't give the uniform for their children. இப்படிப்பட்ட அநேக குடும்பங்கள் இருக்கும் பொழுது நான் வருத்தப்படுறேன். I am worrying about such kind of families are here. ஏன்? Why? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ இருக்கும் பொழுது அதுக்கு சொந்தக்காரலா இவளால் மாற முடியலையே. They can't become the belonging to the promise of God. So many promises of God. ஒன்றுமே இல்லாத இடத்துல சகலத்தையும் தேவன் நினைச்சுகிறார், உருவாக்கி விடுகிறார். God is making everything without anything. இல்லாத இடத்துல இருக்கிறதாக அழைக்கிற தேவன். God is calling without anything. He is asking ஒண்ணுமே இல்லாதவனை கர்த்தர் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். God is making glorious one with those who have nothing. குப்பையில் இருந்து எடுத்து, He is taking from the dust. புழுதியில் இருந்து அவனை எடுத்து, He has taken from the dust. அவனை பிரபுக்களோட உட்கார வச்சு, Making him to sit with the அடுத்த ஸ்டெப் அவனை மகிமையான சிங்காசனத்துல தன்னோடு உட்கார வைக்கிறார். He is making him to sit with the next step with the throne of him. தேவன் இவ்வளவு ஃபார்முலா வச்சிருக்கும் போது நம்ம ஆளுங்களுக்கு இந்த ஃபார்முலா பிடிபட மாட்டாங்க. Our people can't understand the formula, so God has kept much formula for இங்க us. இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விசாரித்து பாருங்க. You all the blessed people, those are here. எல்லாம் கோடீஸ்வரர்களா பிறந்தவர்களா? Did they born as a crore? ஒண்ணும் இல்ல. No. ஒண்ணுமில்லாத இடத்துல தான் உருவாக்கப்பட்டு தேவன் செய்தார். Without anything they were created and God. அதனால தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நீ அதுக்கு செவி கொடுக்கணும். You have to hear the word of God what it says. அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்துட்டேனா கர்த்தருடைய லெவலை மாத்திடுவார். If you hear the word, God will change your level. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு சென்னையில. There is a family in Chennai I know. பிராமின் ஃபேமிலி. They are a Brahmin family. அவங்க விசுவாசியாக மாற்றப்பட்டார்கள். They are converted into believers. அவங்க இந்த பிரிண்டிங் இங்க் தயாரிக்கிற ஒரு ஃபேமிலி. They are family of making printing ink. நான் சொல்லி இருக்கேன் நினைக்கலாம். I could have told you I think. அந்த பிரிண்டிங் இங்க் சிறிய அளவுல அவங்க ஒரு கம்பெனி வீட்லயே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா தொடங்கினாங்க. They started a small scale industry at home. வீட்லயே அவங்க அந்த பெயிண்ட் செய்வாங்க. They used to do at home they. ஒரு நாள் அவர் செய்த பொழுது அது சரியா கெமிக்கல் ரியாக்ஷன் கிடைக்கல. Chemical reaction one day he did not get properly. அவர் வீட்ல போய் He went home. ரொம்ப துக்கப்பட்டார். He sorrowed much. ஆராதனைக்கு போனார். He went to the அங்க meeting. பக்கத்துல உட்கார்ந்துட்டு சொன்னார். He told to the man which was sat near. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. It is failure. மொத்த பணமும் போயிருச்சு. All money was wasted. நானே இப்பதான் தொடங்கி இருக்கேன். I have started now itself. அப்படி சொல்லும்போது அந்த விசுவாசி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா சொன்னான். He told the formula which he knew that. ஃபார்முலானா இங்க் தயாரிக்கிற ஃபார்முலா இல்ல. Not he said the ink formula. ஆசீர்வாதத்துக்குரிய ஃபார்முலாவை சொன்னான். He said the formula of blessing. காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, ஏதாவது ஆண்டவர் உன்கிட்ட சொல்லுவார்னு. You get up early morning and pray, God will tell you something. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லிருக்கு. காலையில எந்திரிச்சு ஜெபிச்சு பாரு, ஏதாவது ஒரு வித்தியாசம் கிடைக்கும். Early morning get up and pray, God will tell something, because one who seek early morning will find. அது அவனுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. He got a comfort that. அடுத்த நாள் காலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. The very next morning he prayed. 3 மணிக்கு 4 மணிக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. At 3 o'clock or 4 o'clock he prayed. ஆண்டவரே இருந்த பணத்தெல்லாம் போட்ட மொத்தமா எல்லாமே கட்டி ஆயிருச்சு. Lord, I spent all the money, everything is wasted. எல்லாம் அப்படியே திக்கா மாறிடுச்சு. Everything will become thick. இனிமே நான் என்ன பண்றது? What I can do next? கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டு தூங்கிட்டான். After some time he prayed and slept. கெமிஸ்ட் ஆண்டவர் வந்தார். God came as a chemist. கெமிஸ்ட் போல வந்தார். Like a chemist he came. வந்து He came. இந்த இங்க்ல நீ இந்த மெட்டீரியல் இந்த கெமிக்கலை சேருன்னு சொன்னார். This material should be added with this ink, he said.
உண்மையா நடந்த சம்பவம் இருக்காரு. அந்த பாலசுப்ரமணியன் சென்னையில எம்ஜிஆர் நகர் விசுவாசியா இருக்கார். He is a believer in MGR Nagar, Chennai. இந்த ஃபார்ம் இந்த இதை நீ அதுல மிக்ஸ் பண்ணு, உனக்கு கிளியர் ஆகும். This material you add it will be clear for you, he said. அப்படி சொல்லிட்டு After saying that, நான் உனக்குன்னு ஒரு ஃபார்முலா தரேன்னு சொன்னார். I will give you a formula to you, he said. நீ இந்த ஃபார்முலால நீ இத்தனை வருஷம் செய்யற, நான் உனக்கு ஒரு ஃபார்முலா தரேன். I will give you a formula, he said. அதே இங்குக்கு அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்தார். With the same ink, God gave another formula. கொடுத்து கிளியரா அவனுடைய மனதுல பதிக்க வச்சிட்டு He made it to memorize that in his mind. இது உனக்கே உரியதுன்னு சொல்லிட்டு போனார். This is only for you, he said. இவர் நல்லா தூங்கி எழும்பிட்டார். He slept well and went. எழும்பின உடனே அந்த இங்க்ல மிக்ஸ் பண்ண சொன்னதை இவர் அறிவுல வந்துச்சு. He got in his knowledge what God asked to mingle that. இவருடைய அறிவு சொல்லுது இத மிக்ஸ் பண்ணா கெட்டு போய்டும், இன்னும் இருக்குறதும் கெட்டு போய்டும் But சொல்லுது. his own knowledge is if you mix that it will be spoiled. ஏன்னா அந்த கெமிக்கலுக்கு இந்த கெமிக்கலுக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. But these two chemicals will not be accepted. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி போய் மிக்ஸ் பண்ணா. Because God said he mixed it. மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்ல பியூர் இங்க் அது வந்துருச்சு. After mixing sometime it became a pure ink. ஆச்சரியப்பட்டுட்டான். He wondered. அதுக்கப்புறம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா சொன்னாரே. After that he remembered God said. உடனே இந்த இங்க சேல்ஸ் பண்ணி காசு எடுத்துட்டு வந்து அந்த ஆண்டவர் சொன்ன ஃபார்முலாவை செயல்படுத்தி பார்த்தான். After selling that ink and he used the formula what God said. பழைய நிலவரத்தை விட ரொம்ப அருமையாக நல்ல குவாலிட்டில வந்துச்சு. It became a good quality from the beginning one. சேல்ஸ் கூடிச்சு. The sales increased. முதல்ல 1500 ரூபாய்க்கு போட்டாலும் இப்ப பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். Now he has a big company. First he has started with அவங்க 1500. அண்ணன் தம்பி மாமா மச்சான்லாம் வந்து நம்ம குடும்பமா செஞ்சது இது எப்படி வந்துச்சு, எப்படி இந்த மெத்தட் எப்படின்னுலாம் கேட்டாங்க. All kith and kin came and how it came. எனக்கு சொன்னவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, இது உனக்கு உரியதுன்னு சொல்லிட்டாரு, அதனால சொல்ல முடியாது. One who said to me told me it is belong to me, I cannot say. இன்னைக்கு வரைக்கும் அவன் சொல்லல. இன்னைக்கு அவருடைய இங்கு ஜப்பான் வரைக்கும் போயிட்டு இருக்கு. Now his ink is going export. நான் எதுக்கு இத சொல்ல வர்றேன்னா, Why I am saying தேவனால எல்லாம் கூடும். God can do all things. நீ உட்கார்ந்து நைட்ல தேவனுக்கு செவி கொடுக்கணும். You got to sit at the night and hear the word of God. சும்மா வாக்குமான போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தா எதுக்கு கேட்டு எது செவி கொடுக்கும்? How can you if you hear the Walkman? வீட்ல உட்கார்ந்து ஒரே 3 மணி நேரம் டிவி போயிட்டு இருந்தா அந்த சத்தம் தான் நீ செவி கொடுப்ப. If you watch television for 3 hours only you will hear the voice. ஆண்டவர் இங்க எல்லாம் இருக்க மாட்டார், பேச மாட்டார். God will not be there, God will not talk. ஒருவேளை ஊழியக்காரங்க வந்து உங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு ஒரு ஜெபம் பண்ணி காணிக்க வாங்கிட்டு போவானே தவிர only the ஸ்பாட்ல ஆண்டவர் கிடையாது. The workers of God will come and talk with you and pray for you. வேற வழி இல்லாம நாங்க மாட்டிட்டு இருக்கோம். இப்போ without any way we are caught. அவருக்கும் உங்களுக்கும் நடுவுல நாங்க மாட்டிட்டு இருக்கோம். We are in the midst of him and you. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, Please forgive me, விட்டுருங்க, Lord. ஒரு சான்ஸ் கொடுங்க. Give one chance, Lord. அவன் கண்ணு தெரியாம போன பிறகு பார்க்காம இருந்துருவான். வயசாகி கண்ணு தெரியலன்னா அவன் பார்க்காம விட்டுருவான். After he become a blind old man he can't see. இப்பமே அப்படி நடக்கும் நான் சொல்ல வரல. I can't say now. நான் சபிச்சிட்டேன்னு பயந்துறாதீங்க. Don't worry, I got cursed. விட்டுருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். I request you leave that. தேவனுக்கு நீ செவி கொடு. You hear the word of God. நீ தேவனுக்கு செவி கொடுத்தா அவர் உனக்கு செவி கொடுப்பார். If you hear the voice of God, God will hear you. சங்கீதம் 3:4 பாருங்க. Psalms 3:4. மூணாம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல Psalms 3:4. நீ செவி கொடுத்தா அவர் உனக்கு செவி கொடுத்துருவார். If you hear him, he will hear you. அவர் தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நான் கூப்பிட்டதுக்கு அவர் எனக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார். I heard and I cried and my Lord he heard me out of his நீ holy செவி hill. கொடுத்து பாரு, அவர் உனக்கு செவி கொடுப்பார். If you hear, God will hear you. நீ விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். If you leave him, he will also leave நீ you. தேவனுக்கு செவி கொடுத்து நீ பழகுனேன்னா கர்த்தர் உனக்கு செவி கொடுத்து பழகுவார். If you practice to hear the voice of God, God will practice to hear இதுதான் you. தேவனுடைய திட்டமும் தேவனுடைய வாஞ்சையுமா இருக்கிறது. This is the desire and plan of God. அதனால ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்து நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் உனக்கு செவி கொடுப்பார். Each child of God hear the word, pray and God, God will hear you. நீ செவி கொடுக்காத பட்சத்துல அவர் செவி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. You don't expect unless you hear him. ஒரு சிலர்லாம் நீங்க கூப்பிட்டு பாருங்க, வைராக்கியத்துல திரும்பி பார்க்காம போவாங்க, காது கேட்காத மாதிரி போவாங்க. You call someone, they will be going without hearing us. வீட்ல சண்டை வந்துட்டாலே வீட்ல கூப்பிட்டு பாருங்களே, You hear him if you get a ஒரே ரூம்ல தான் இருப்பீங்க, அவனுக்கு காதே கேட்காது. He will not hear us. In one room he will be sitting. இது டெய்லி நம்ம வீட்ல நடக்கிற கண்கூடான ஒரு சம்பவம். This is an incident every day we have what happen in our families. ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்திருப்பான். As we doesn't know, he will be sitting. தெரியுமா? Do you know that? நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களா? Have you done it any time? காலையில கூட சண்டை போட்டு தான் வந்திருப்பீங்க. Morning also you might have quarreled and come here. வாக்குவாதத்தோட வந்திருக்கலாம். With a dispute you might have come here. எதுக்கு இத பத்தி பேசுறாருன்னு எனக்கும் புரியல. I can't also understand why God. செவி கொடுக்காதவர்கள் ரொம்ப பேர் இருக்கறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். I have a doubt more people are like this. என் ஜனம் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். Oh my people hear me, it would be better. நீ தேவனுக்கு செவி கொடுத்தா அவர் உனக்கு செவி கொடுத்துருவார். If you hear the word of God, God will hear you. நீ செவி கொடுத்து பாரு, உனக்கு 3 ஆசீர்வாதம் கிடைக்கும். If you hear the voice of God, you will get 3 blessings. ஒரு தகப்பன் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பாரு,
தகப்பன் தன்னுடையதெல்லாம் உனக்கு தருவான். You obey the voice of the parent, but the parent will give, father தான் will give you all. சொல்றதை செஞ்சா அந்த பிள்ளைக்கு எல்லா சுதந்திரமும் சொத்தும் எல்லாம் உரிமையோடு கிடைக்கும். Yeah, all with the right of the inheritance will be given to the எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க பழக போகிறீர்கள்? How many of you want to hear the practice to யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Exodus 15:26. என் ஜனங்கள் என்னுடைய நியமங்களை கைக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் If my people seek me and hear me diligently, எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் அவனுக்கு நான் வரப்பண்ணேன். I will not make any disease come upon Egypt. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord which healeth thee. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து பழகுனேன்னா உனக்கு வியாதியே வராது. If you hear and practice the word of God, you will not get any sickness. பைபிள் இருக்கிறவங்க அந்த வசனத்தை பாருங்க. Those who are having Bible, you see. அதுல மெயின் வந்து நீ செவி கொடுக்கணும். First, the main thing you have to hear. நீ செவி கொடுத்தால் உனக்கு வியாதியே வராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. If you hear, you will not get any disease, God says. ஒரு சிலர் சொல்லுவாங்க திடீர்னு வியாதி வந்தா எனக்கு இது வரைக்கும் இப்படிப்பட்ட வியாதி வந்ததே இல்ல. Somebody will say if you get any disease, they will say I did not get any disease like that. இது வரைக்கும் வியாதியில நான் படுத்ததே கிடையாது. I never lie down with disease. இனிமேல நீ படுக்காம இருக்கணும்னா if you want, you should not lie down. இனிமே வியாதியே உனக்கு வரக்கூடாதுன்னு நீ விருப்பப்பட்டால் if you desire you should not get any disease more, நீ என்ன செய்ய வேண்டும்? what you should do? தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி you கொடுக்கணும். have to hear the word of God. நான் अनेक இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன். In many places I have told. சோதனையே வரக்கூடாதுன்னு எந்த விசுவாசிக்காத ஆசை இருக்கா? Any believer you should not get any temptation. சாகுற வரைக்கும் நீ விழித்திருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை விடவே கூடாது. You shouldn't leave the prayer with watching. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. You have to watch and pray with you can't டெம்ப்டேஷனே வராதுங்க. You will not get any temptation. சோதனை வந்தாதானே உனக்கு தடுமாற்றங்கள் வருது. If you get temptation you are getting stumbling. சோதனையே வராது ஏனென்றா உன்னுடைய ஜெபத்துல நீ பாதுகாக்கப்பட்டு போய் கொண்டே இருக்கிறாய். You are going on preserving by your prayers because you will not get any temptation. அதுபோல வியாதியே வராம நீ போணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ செவி கொடுத்து போயிட்டே இருக்கணும். You have to go on hearing the voice of God, you will not get any sickness. வியாதி இல்லாத ஒரு தெய்வீக வாழ்க்கை இருக்கு. There is a life of divine nature without any தெய்வீக sickness. ஆரோக்கியம் டிவைன் ஹெல்த்ங்கற ஒரு போர்ஷன் இருக்கு. There is a portion called divine health is there. அதுக்கு நீ போ அந்த லெவலுக்கு நீ கொண்டு வரணும்னா You have to bring to that level. நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி You கொடுக்கணும். have to hear the voice of God. நீ ஆண்டவரோட க்ளோஸா வந்துட்டேன்னா டெய்லி பேசுவாருங்க. If you come close to God, he will talk daily to you. டெய்லி பேசுவாரு. Daily every day he talk to you. ஒவ்வொரு செகண்ட் கூட உன்கிட்ட பேச Each முடியும். and every second he will talk அந்த to you. லெவல்ல ஒரு தெய்வீக வாழ்க்கை இருக்கு. There is a divine life in that state. கிறிஸ்தவத்துல அந்த அனுபவம் இருக்கு. There is a experience in the Christianity. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இதை நீங்க பயிற்சி வைக்கலாம். Each and every minute you have to practice that. நல்லதோ கெட்டதோ கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. Whether it's good or bad, God will be talking with you. நீ ஒரு இடத்துக்கு போணும்னா போ இல்ல போகாதன்னு சொல்லுவார். If you want to go to a place, God will tell you to go or not to அந்த go. அளவுல ஒரு லீடிங் லைஃப் இருக்கு. There is a life of leading such a level. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ ஆனா அது இருக்கு. Whether you believe or not, there is that. அந்த அளவுல உனக்குள்ள ஒரு பரிசுத்தமும் தெய்வீகமும் கீழ்ப்படிதலும் இருந்துட்டே இருக்கணும். Such level you should have a holiness and obedience. நீ கீழ்ப்படிவன் உன்னை பேசுவாரு நீ கீழ்ப்படியணும். You have to obey, God will talk you. நீ கீழ்ப்படியறங்கற அந்த அனுபவத்தை அவர் பார்த்துட்டாருன்னா கண்டினியூவா அவன்ட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். If you are obeying, if the God sees that, will continuously will talk to you. கீழ்ப்படியாதவன்ட்ட பேசி என்ன பிரயோஜனம்? Without obedience, what is the talking? நாலு ட்ரிப் ரெண்டு ட்ரிப் சொல்லி பாப்பாரு. He will tell to you 2 or 4 times. அதுக்கு பிறகு அவர் உன்னை விட்டு விலகிடுறார். After that, he will go astray from you. என்னுடைய ஆவி எப்பொழுதும் மனுஷனோடு போராடி My கொண்டிருப்பது இல்லை. spirit will not always strive with man. உன்ட்ட போனிய கழுத்து பிடிச்சலாம் செய்ய முடியாது. He will not do with a மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுதே அவன தோட்டத்துல வைக்கும் பொழுதே சுயாதீனத்தை கொடுத்து வச்சிட்டார். with a gave freedom to him and he kept safe. அப்படினால தேவன் உன்னோடு அந்த பேசுகிற லெவல்ல உன்னுடைய லைஃபை நீ கொண்டு வரணும். You got to bring a life the state God talks to you. அது ஊழியமானாலும் ஜீவியமானாலும் Whether it is a ministry or life. எதுவா இருந்தாலும் உன்னுடைய லைஃபை நீ கிளியரா கொண்டு போணும். Whatever may be, you have to make your நீ life தேவனுடைய clear. வார்த்தைக்கு செவி கொடுத்தால் If you hear the voice of God. எகிப்திற்கு வரப்பண்ணின வாதையை வியாதியை உனக்கு நான் I வரப்பண்ணேன். will not make the plague or the disease. ஒருவேளை கிளைமேட் சேஞ்சினால Because of the climate change. அதிகமான வேலை பளுவினால Because of the more labor. இல்லாவிட்டால் தடுமாற்றத்தினால Because of the stumbling. ஏதோ பலவீனமோ வியாதியோ வந்து If விட்டால் you get any disease or weakness. அதற்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee for நீ that. செவி கொடுத்துட்டேன்னா உனக்கு வியாதி வராது, வந்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு? ஹீல் பண்ணி விட்டுருவாரு. If you hear him, you will not get any disease. If it come, he will heal it. எத்தனை பேர் இப்படிப்பட்ட தெய்வீக வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe in such case of divine நீ promises? அப்படியே செவி கொடுக்கணும். You have to hear as it is. நடத்திப்புக்கு அப்படியே கீழ்ப்படியணும். You have to obey the leading as it is. ஒரு சகோதரனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I got told about your brother. அவர் ரயில்வே வேகன்ல கீழ ரிவிட் அடிக்கிற வேலை செஞ்சிட்டு He இருந்தார். was doing a revolt work under the railway. வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது While he was working, ஒரு சத்தம், நீ வெளியே வா. there was a voice, he come out. கொஞ்சம் கூட யோசிக்கல, வித்தியாசமான சத்தம்னு உடனே
உடனே வெளியே வந்து Immediately he did not think, he came out. இவன் வெளியே வந்த ஒரு செகண்ட்ல இன்னொரு கோச் வந்து அதுல மோதி அது ஓட ஆரம்பிச்சு. When he came out, the very next second another coach was came and dashed again that. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? What you would do? யார் என்னைய கூப்பிட்டது? Who called me? திரும்பறதுக்குள்ள வண்டி தலைக்கு மேல போயிடுவான். If you turn, the vehicle will go. நீங்க ஆண்டவரோட அவ்வளவு க்ளோஸா பழகணும்ங்கற. You have to go close with God. யோபுவை பத்தி அவன் நண்பர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ அவரோடு பழகி நீ எப்படி இரு? ரொம்ப க்ளோஸா சமாதானமா இருன்னு சொல்லுவாங்க. You practice with him and go close with him. நீ ஆண்டவரோடு பேசு. You speak with the Lord. ஆண்டவரோடு ஏனோக்கு போல நடந்து வா. You walk like Enoch with God. சும்மா நடந்துப்பானா? Did he walk ordinarily? அவனுக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. He got a family, wife. ஆண்டவர்ட்ட பேசி தான் எப்படி என்ன டீல் பண்ணலாம்னு அவன் கேட்டு நடந்து வந்தான். Speaking with the Lord and dealing everything. ஆனா ஒரு சிலருக்கு இந்த ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறது அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. Many do not have to hear the word of God. அதனால நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார். They are going long way and be punished. ஒரு இடத்துல எல்லாம் அடி வாங்கிட்டே இருக்கான். They are going, they getting blow wherever they go. ஊழியத்துல கூட ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். In the ministry also you have to hear the word of God. நடத்திப்புக்கு கீழ் செவி கொடுக்கணும். You have to obey the guidance or leading. ஒரு இடத்துல in a place. ஒரு சிலருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கலாம். Many may know this incident. பாஸ்டர் பால் அவர்கள் ஊழியத்தை துவக்கி வல்லமையாக போய் கொண்டிருந்த காலம். In the period Pastor Paul started the ministry and it was powerfully worked. அவருக்கு விரோதமாய் பல ஜனங்கள் பல விதங்கள் எழும்பி இருந்தாங்க. Many people rise against him in various ways. இந்த ஆளை அடிச்சு துரத்திரணும்னு பிளான் பண்ணாங்க. They wanted to chase him and blow him. ஆனா இந்த ஆளை அடிக்க முடியாது. They couldn't beat him. எங்கயாவது கூட்டிட்டு கொண்டு போய் தான் அடிக்கணும். We have to take him to somewhere and beat him. அப்படினு அவங்க பிளான் பண்ணாங்க. They got a plan like that. அவரை எங்கயாவது இழுத்துட்டு போய் அடிக்கணும். We have to take him somewhere and beat him. சும்மா இந்த ஆள் வெளியும் வர மாட்டான். Ordinarily he will not come out. அதனால ஒரு ஆத்மா புதிய ஆத்மா கஷ்டப்படுறாங்க. Because one new soul is suffering. அப்படினு சொன்னா வந்துருவாரு. If he say like me, he will come. அப்படினு சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு ஆள் வந்து அவரை கூப்பிட்டாங்க. One person came and called him likewise. அவர் இன்னொரு பாஸ்டர் அந்த ஃபெய்த்தம்ல உட்கார்ந்திருந்தாங்க. One he and another pastor was sitting in a faith. வந்து ஐயா இந்த ஆளுக்கு சுகம் இல்ல, ஐயா வந்து ஜெபிச்சா நல்லா இருக்கும். Pastor, if you come and pray for him, he is not well, it would be better. உடனே அவர் அப்படியே உட்கார்ந்து ஜெபிச்சிட்டே இருந்தார். He was sitting and praying. நீங்க போங்க நாங்க பார்க்கறோம்னு சொன்னார். You go, we will see, he said. திரும்ப அவங்க இல்ல வாங்க நான். Again he said, you come, pastor. நீங்க போங்க நான் வர்றேன், முடிஞ்சா வர்றேன், பார்க்கலாம். You go, if possible I'll come, he said. பக்கத்துல உட்கார்ந்து அந்த பாஸ்டர். The pastor he said, only sitting near. ஒரு புதிய ஆத்மாவுக்கு கூப்பிடுறாரு, நீ போ பார்க்கலாம்னு சொல்றீங்களே. One new soul is new soul is calling, you are saying go. உடனே நம்ம போய் அந்த ஆத்மாவை சந்திக்க வேண்டாமா? Will not we go immediately and உடனே அவங்களுக்கு போய் விடுதலை வாங்கி தர வேண்டாமா? Will not we get the deliverance for them immediately? அப்படினு அவர் உடனே இவர்ட்ட சொன்னார். He said immediately to him. இவர் சொன்னாரு ஆண்டவர் போக வேண்டாங்கறாரு. God is saying you should not go. அதனால நான் வரல. So I don't come. நீ வேணா போ. If you want you go. நீ வேணா போன்னு சொன்னார். If you want you go, he said. சரின்னு இவர் கிளம்பி போனார். He was started and went. அவங்க ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு போன உடனே அங்க 4-5 பேர் வந்துட்டான். When he take the particular place, four people came. இயேசுவை பத்தி எவ்வளவு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தரம் சொல்லிருக்கோன்னு போட்டு அடின்னு அடிச்சிட்டான். How many times we warned you not to talk about Jesus and beat him? சரி அடி வாங்குனார் அவர். He got a very good blow. அடி வாங்கிட்டு ஃபெய்த்தா வந்தார். After getting the blow, he came to faith. பாஸ்டர் பார்த்தார், என்ன ஆச்சு? Seeing ஆத்மா சந்திச்சு விட்டாயா? Have you met the soul? அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? Have that soul got the deliverance? Yeah. இல்லையே, போன இடத்துல என்னை கொண்டு போய் அடிச்சிட்டாங்க. They took me and beat me in the place where I went. இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு நீ போகாதன்னு சொன்னார். So that God said me not to go there. இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்திருக்கலாம். You could hear me. சரி பரவாயில்லை விட்டுறேன்டா. Okay, leave it. அந்த குரூப்புக்கு For that group, அங்க இவர் அடிச்சிட்ட பிறகுதான் இவர் இல்ல பால்னு தெரிஞ்சது. After knowing that beating only, they know அந்த அடிக்கிறதுக்கு அனுப்புன ஆள் சொன்னா என்ன ஆள் மாத்தி அடிச்சிட்டீங்க? Because you have beaten him with a different person. அந்த ஆள் சாதாரணமா வர மாட்டான் வெளியே. He will not come ordinarily out. அதனால நீங்க நேரா ஃபெய்த்தம்ல போய் அடிங்கன்னு சொல்லி அனுப்புனா. He said you go to Faithum and beat him, they sent. அவங்க வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால பாஸ்டர் சொன்னாரு எனக்கு வெளியே விசிட்டிங் போறதுக்கு ஏவுதல் வருதுன்னு. I got the provoking to go out visiting before they come half an hour. இந்த பாஸ்டர் சொன்னாரு நான் வரவே மாட்டேன். I will not come, he said. நான் இங்கேயே இருக்கிறேன். I am going to be here. நான் புதிய ஆத்மாவும் பார்க்க வரல, விசிட்டிங்கும் பார்க்க வரல. நான் அமைதியா நான் ஃபெய்த்தம்லயே இருக்கறேன். நீங்க வேணா போங்கன்னு. I am going to be sit in the Faithum quietly. I don't want to come. நீ இரு, நான் விசிட்டிங் போறேன்னு பாஸ்டர் பால் போயிட்டார். Pastor Paul went for a visiting. இன்னொரு குரூப் ஆள் மாத்தி அடிச்சனால இன்னொரு குரூப் அனுப்புனாங்க. Another group came because they changed the person and beat. நீ ஃபெய்த்தம்ல இருந்தா தப்பிருவியான்னு நினைச்சியான்னு வந்து அடிச்சாங்க. They got, will you be in the Faithum? Will you? இரண்டாவது குரூப் அடிச்சதும் இதே ஆளு. The same person was beaten by the second group. கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ்டர் பால் விசிட்டிங் முடிச்சு ஃபெய்த்தம் வந்தார். After the visiting, Pastor Paul came to the Faithum. இங்க இவர் அடிபட்டு ரத்த குறையா உட்கார்ந்திருந்தார். He was bleeding there with a. என்னப்பா ஆயிடுச்சுன்னா? What happened? He asked.
எனக்கு ஒண்ணுமே புரியல, வெளிய போனாலும் தப்பு, உள்ள இருந்தாலும் தப்பு. I couldn't understand anything. If I go out, a problem. வெளிய போகாததும் தப்பு இல்ல, போனதும் தப்பு இல்ல, நீ கீழ்ப்படியாம செவி கொடுக்காமல் இருந்தது மட்டும்தான் தப்பு. Because it is a wrong, you did not hear, because you went out. அந்த ரெண்டு சூழ்நிலையிலும் அவர் தப்புனாரு, ரெண்டு சூழ்நிலையும் இவர் சிக்கினார். In two times he escaped but he caught. நடத்திப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. The leading is very important. அது ரொம்ப சிம்பிளா தெரியும். It may be like simple. ஒருவேளை அதனுடைய ஆழம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். You may know not the deepness of that. தம்பி போகாத, தண்ணில ஆழம் இருக்குன்னு சொன்னா உனக்கு வெளிய இருந்து பாக்கும்போது தண்ணில ஆழம் தெரியாது, ஆனா இறங்குனவனுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? ஆழம் தெரியும். If you say you should not go there, you may not know the depth of the water. நீ செவி கொடுக்கணும். You have to hear it. நீ செவி கொடுக்கலன்னா வெளிய போனாலும் அடிதான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் அடிதான். If you don't hear, if you go out or be inside the house, தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் நலமா இருக்கும். It would be better if you hear the voice of God. இன்றைக்கு எத்தனை பேர் செவி கொடுக்க போகிறீர்கள்? How many of you are going to hear the voice of God நீ today? செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறவராக வெளிப்படுகிறார். If you hear God is appearing as he is healing you. ஏசாயா 1:19 என்ன சொல்லுகிறது? What Isaiah 1:19 says? நீங்கள் மனம்புருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். If you are willing and be obedient, you will eat the good of the land. ஒரு உண்மையான ஐக்கியத்தோடு மனம் பொருந்தி ஐக்கியப்பட்டு மனப்பூர்வமா நீ செவி கொடுத்தால், Willingly if you hear with a fellowship. செவி கொடுத்தல ரெண்டு அனுபவம் இருக்கு. There are two experiences in here. வேற வழி இல்லாம செஞ்சிட்டே இருப்பாங்க. Without any other way they will be doing. பாஸ்டர் சொல்லிட்டாரே, Because the pastor has told. புருஷன் சொல்லிட்டாரே, Because அப்பா சொல்லிட்டாரே, because the father has told. வேற வழியே இல்லையேன்னு செய்வான். Without any way we will do. அப்படி செஞ்சா பிரயோஜனம் கிடையாது. It is no use of doing that. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய். Whatever you do, willingly do for the Lord. ஆனால் இங்கே சொல்லிருக்கு, மனம் பொருந்தி நீ செவி கொடுத்தால், Willingly be obey. உண்மையான அன்பு ஐக்கியத்தோடு நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், If you obey the word of God with love and தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய். you will eat the good of the land. உனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவா தருவார். God will give you full the worldly நீ உண்மையான blessing. ஐக்கியத்தோடு அன்போடு தேவனுக்கு நீ செவி கொடுத்து பழகிப்பார். You practice to hear the word of God with love and faith. உபாகமம் 28:14 In Deuteronomy 28:14 என்ன சொல்லி இருக்கிறது? what is said here? நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், If you hear the word of God, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். He will not make you as நீ கீழாகாமல் மேலாவாய். You will not become a அப்ப செவி கொடுத்தல்ல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. How much blessings are in the obedience. நீங்கள் இதிலிருந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பழகுங்கள். You practice from today onwards hear the word of God. தேவன் என்ன சொல்றாருன்னு கேளு. You hear what God says. உன்னுடைய friend என்ன சொல்றான்னு கேட்காத. You don't hear what your friend says. உன் ஈக்குவல் வயசுல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க வேண்டாம். Don't hear what the equal age of தேவன் என்ன சொல்றாரு? What God says. தேவனுக்கு நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். It will be better if you hear the word of நீ God. தேவனுக்கு செவி கொடுத்தேனா தேசத்தின் நன்மையை புசிப்பாய். If you hear the word of God, you will eat the good of the land. உன்னை கர்த்தர் மேலாக உயர்த்தி கொண்டே வருவார். God will be going on lifting you up. உன்னை கனம் பண்ணி கொண்டே வருவார். Going on honoring you. நீ இதுவரைக்கும் யாருக்கு செவி கொடுத்த? From till onwards to whom you நீ யாருக்கு செவி கொடுத்த? To whom to you heard? என்ன பிரசங்கம் கேட்டிருக்கிற? How much of a message you have எத்தனை heard? பிரசங்கம் நீ கேட்டிருக்க? How many message you have heard? ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பிரசங்கத்தை நீ ஒழுங்கா வாழ்ந்து காட்டிட்டேன்னா நீ பரலோகத்துக்கு போய்டுவே. If you live for one message you can go to heaven, not for hearing more messages. ஒரு 1000 பிரசங்கம் கேட்டு தடுமாறறதை விட, not stumbling by hearing thousands message. சிம்பிள். அந்த சிலுவை கல்ல ரொம்ப சிம்பிள் பாலிசில எங்க வந்துட்டான்? பரலோகத்துக்கு வந்து The thief of the cross came to in a simple policy. அதே சான்ஸ் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் ரொம்ப சிம்பிளா அதை செஞ்சிட்டான், தட்டி விட்டுட்டான். The another person also get the same chance but he left it. சிலுவையில தொங்கிக்கிட்டே பரியாசம் இவ்வளவு பண்ணான்னா அவன் சிலுவையில் இல்லாம இருந்தா என்ன பரியாசம் பண்ணிருப்பான்? How much mocking you told him without hanging on the cross. சிலுவையில தொங்கிக்கிட்டு ரத்தம் கை கால்லாம் அடிக்கப்பட்டு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது இயேசுவை பரியாசம் பண்ணான். While hanging on the cross with the cross he was mocking. யோசித்து பாருங்க. You think it of. நீங்கள் செவி கொடுத்து பழகுங்கள். You hear and practice. அப்பொழுது நீங்கள் மேன்மையான அனுபவத்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். You will be exalted in a great way. அடுத்து வழிகள். His ways. தேவனுடைய வழிகள்ல நீ வரணும். You have to come in the ways of God. உன்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம். In the book of Isaiah we read your ways are not God's ways. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. Your ways are not mine. வழிகள் தேவனுடைய வழிகள் அல்லாத பொழுது உன்னுடைய வழி எப்படி இருக்கும்? How would be your ways without the God's ways? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸோ அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உன் வழியும் ஆண்டவருடைய வழியும் வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? How much was the distance between heaven and earth if you are having the ways? ஏசாயா 55:8 என்ன சொல்லுகிறது? What Isaiah 55:8 says? உன்னுடைய வழியை பார்க்கிலும் தேவனுடைய வழிகள் வித்தியாசமா இருக்கு. The ways of God are different from your ways. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? So far distance. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளவு தூரத்துல இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்?
If they go in the distance between heaven and earth, if they go. ஆண்டவர் பரலோகத்து வழியா போயிட்டு அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்காரு, இவன் இந்த பூமியில இந்த ஒரு சைடுல போயிட்டு இருக்கான். If he is going in the earth in another way, God is going in the heaven and. அப்ப எவ்வளவு தூரம் தேவனுக்கும் இவனுக்கும் கேப் விழுந்துட்டுங்கறதை யோசிச்சு பாருங்க. You think of the gap between God and him. ஒரு சின்ன பிளவு வந்த உடனே அதை சரிப்படுத்தணும். If you get a small division, you have to make it குடும்பத்துல right. சின்ன இது வந்த உடனே நீங்கள் சரியாயிரும். You have to make it right if you get a small. எருசலேம் இசைவினைப்பாய் கட்டப்படக்கூடிய ஒரு நகரம். Jerusalem is a compact city. அது ரொம்ப இசைவினைப்பாய் கட்டப்படக்கூடிய. It is built as a compact one. அருமையா கட்டி இருக்கும். It is beautifully built. அதுல பிரிவினைகளோ பிளவுகளோ ஒண்ணுமே கிடையாது. There is no division in that. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். God says your ways are not mine ways. ஆண்டவருடைய வழியில நீ வந்து நிக்கணும். You have to come and stand in the ways of God. ஆண்டவருடைய வழினா என்ன? What are the ways of God? ஏசாயா தீர்க்கதரிசனம் 35:8ல என்ன சொல்லி இருக்கிறது? What is it? Isaiah 35:8. ஆண்டவருடைய வழி என்ன? What is the ways of God? அங்கே பெரும்பாதையான ஒரு வழி இருக்கும். There will be a highway there. அது என்ன வழி? What is that? பரிசுத்த வழி. That is the holy way. தமிழ்ல பெரும்பாதை, In Tamil it is a way. இங்கிலீஷ்ல ஹைவே, It's a highway. In மலையாளத்துல ராஜபாதை. In Malayalam it's a royal path. ராஜா மட்டும் தான் அந்த பாதையில போக முடியும். Only the kings can go there. அந்த பாதையில தான் நீ போகணும். In that path you have to go. உன்னுடைய வழி பரிசுத்தமாக மாற வேண்டும். If your way should be a holy one. தாவீது என்ன சொல்கிறான்? What David says? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். Lord lead me in the eternal way. Is there any way? உன்னுடைய வழியை நீ கிளியர் பண்ணணும். You have to clear your ways. உன்னுடைய வழி சரியாக இருந்தால் If your ways are right, தேவன் உனக்காக பெரிய காரியங்களை God will செய்வார். do great things for you. இன்றைக்கு எத்தனை பேருடைய வழிகள் சரியாக இருக்கிறது? How many of your ways are right today? வழி விலக கூடாது. You should not go astray from the கொஞ்சம் கூட way. நீ மாறிர கூடாது. You shouldn't go even a little. இது ஒரு கொஞ்சம் இடுக்கமான வழிதான். It is a narrow path. பரலோகத்துக்கு போகணும்னா கொஞ்சம் நெருக்கமும் இடுக்கமான வாசல் You வழியா have தான் நீ to போ. go through the straight and narrow path to heaven. நரகத்துக்கு போறதுக்கு விசாலமான வாசல் திறந்து வச்சிருக்கு. The door is open widely for the hell. இன்றைக்கு நீங்க எந்த வழியில போக விருப்பப்படுறீங்க? In which way do you want to go? இயேசு சென்ற பாதை இந்த நெருக்கமான ஒரு பாதை. The path which Jesus went was a straight one. ஏன் நம்ம இவ்வளவு வெறுத்து வாழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? Why we hate everything and sitting here? Dressல பிரதிஷ்டை, We have the consecration in the dress. உணவுல பிரதிஷ்டை, The food there is a consecration. நம்முடைய ஜீவியத்துல பிரதிஷ்டை, The life there is a consecration. நம்முடைய பணத்துல பிரதிஷ்டை, Money there is consecration. நம்முடைய ஆபீஸ்ல நமக்கு பிரதிஷ்டை. In our office there is consecration. என்னென்ன இடத்துலலாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணி வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிறோம். We are coming in the way, the consecration various இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன? What is the purpose of all? நாம் எப்படியாயினும் அவரை பார்க்க வேண்டும். Anyhow we have to see him. அவரை பார்க்கணும்னு சொன்னா If you want to see நீ him, அவருடைய வழிகள்ல வரணும். you have to come in his way. ஆண்டவருடைய வழியில நீ வந்தாதான் அவரை நீ பார்க்க முடியும். If you come in the ways of him, you can see him. உன்னுடைய வீட்ல நீ உத்தமமான வழியில நடக்கணும். You have to walk in your house in a upright way. 101 சங்கீதம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். 102 Psalms. உத்தமமான வழியில விவேகமா நடக்கணும். அப்போதான் உனக்குள்ள ஒரு வாஞ்சை வரும். இயேசுவே எப்போது வருவீர்? Jesus, when will you come? You have to walk in the right way, wisely. உன்னுடைய வழி சரியில்லாத போது நீ வருகை எதிர்நோக்கி வாழ முடியுமா? If your ways are not right, can you expect the coming of the உன்னுடைய Lord? வழிகள் சரியில்லாத இருக்கும் பொழுது உன்னால தேவசமூகத்தில் நிற்க முடியுமா? Can you stand in the presence of God when your ways are not right? வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் You சாயக்கூடாது. shouldn't go lean on the right or left. நீ நேர் வழியா போய் கொண்டே இருக்க வேண்டும். Go on in the straight way. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? வலதுபுறம் சாயும் பொழுதும் When you இடதுபுறம் சாயும் பொழுதும் when you turn to the left, வழி இதுவே என்கிற சத்தம் உனக்கு என்ன செய்யும்? பின்னால இருந்து கேட்கும். you'll be hearing the voice behind you, this is the way. அந்த லெவல்ல உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். There should be a good relationship between you and God in that state. உன்னுடைய வழி சரியா இருந்தா உனக்கு வாழ்நாள் நீடிக்கும்னு சொல்லி இருக்கு. If your ways are right, your life will be a long one. உன்னுடைய வழிகளுக்கெல்லாம் அவர்தான் அதிகாரியா இருக்கிறார்னு சொல்லி இருக்கு. He will be a ruler for your ways. அதாவது யோபு சொல்றான், நான் செல்லும் வழியை அவர் என்ன செய்வார்? அறிவார். He knows the path which I go. அவருக்கு தெரியாம நான் எங்கேயுமே போக முடியாது. Without his knowledge I will not go anywhere. நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்க இருக்கிறார். If I go to the hell, he is there. நான் விடிய காலத்து செட்டைகளை அடித்து உயர எழும்பினாலும் அங்கேயும் அவருடைய கரம் என்னை பிடிக்கும். Yeah, my hand will catch me if I go with the morning, the wings of இன்றைக்கு morning. எத்தனை பேர் தேவனுடைய வழிகளில் வர விரும்புகிறீர்கள்? How many of you want to come in the way today? வழியிலே நீ போய் என் வழி தனி வழின்னு போய் கடைசில உன்னை அட்ரஸே இல்லாம போயிடுற நீ. You are going in your separate way, my way is separate. யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். I will not hear whoever is எனக்குன்னு தனி பிரின்சிபல் இருக்கு. I have a separate principle for நீ me. என்ன டார்வினா, உனக்கு ஒரு பிரின்சிபல், உனக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு ஃபார்முலா. Who says you are having a separate principle? ஞானசானம் எடுத்துட்டேன்னா உன்னுடைய வழிகள் யாருடைய வழியில வந்துறணும்?
தேவனுடைய வழியில வந்து நின்றணும் நீ. If you take baptism, your ways should be in the ways of God. நீ கரெக்ட்டா ஆண்டவருடைய வழியில வந்து அந்த வழியில நீ ஓடிட்டே You இருக்கணும். have to come in the right way of God and go in that. சங்கீதம் 19ல படிக்கும் பொழுது When we read in Psalms 19, சூரியனுக்கு ஒரு வழியை வச்சிருக்காரு. there is a way for the sun God kept. அது இஷ்டத்துக்கு உன் வீட்டுக்கு என் வீட்டுக்குலாம் வர முடியாது. It cannot come to your house and our வீடு வீடா சுத்த முடியாது. It cannot roam to house to house. இல்ல ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு சுத்த முடியாது. It cannot go to Africa and America. வசனம் என்ன சொல்லுது? What the word of God says? அதுக்கு நியமித்த வழியில அது சந்தோஷமா போய் கொண்டே இருக்கு. Happily it goes in the appointed way. 19ஆம் சங்கீதத்துல In Psalms 19, தன்னுடைய மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல அது புறப்படுதான். it's like a groom starting from the chamber. தன்னுடைய பாதையில ஓடுறதுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கிறது. It's very happy to run in his own way. 19ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல நீங்க அதை பார்க்கலாம். You can see 19th Psalms. அது தன்னுடைய பாதையில தான் கரெக்ட்டா போகும், வேற எந்த பாதையிலும் போகாது. It goes in his way, it ways rightly. போச்சுனா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். If it goes, what will happen we know. எல்லா பிளானட்ஸும் டிசைன் மாறிடும். All planets will be collapsed. அது வரப்போகுது அப்படி ஒரு நாள். A day is going to come. அதோட நம்ம அதுக்கு முன்னால போயிரணும். Before that we have to go. அதுக்கு தன்னுடைய பாதையில கரெக்ட்டா போயிட்டே இருக்கு. It goes in its right way. அது ஒரு நாள் அழுதுகிட்டே போகாது. It never cry and go. துக்கப்பட்டுக்கிட்டே போகாது. It never with sorrow go. அங்க என்ன எழுதி இருக்கு? What is written? தன் பாதையில ஓடுறதுக்கு அது எப்படி இருக்கு? டெய்லி மணவாளனை போல புறப்பட்டு வருது காலையில. Like a groom it starts and coming. அது போயிட்டே இருக்கு. It is going. அதுக்கு ஒரு நாள் கூட பிரச்சனையே கிடையாது. There is no problem for any day. நம்ம டெய்லி அழுதுகிட்டே எழும்புறோம், அழுதுகிட்டே தூங்குறோம். Every day we are with crying, we are going to the bed and rising. கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சுனா அன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் தெளிவா அழகா இருப்பான். If you get money one day will be clear. அந்த பணம் அன்னைக்கு போயிருச்சுனா if that money went today, அவ்வளவுதான், கப்பல் கவுந்துருச்சு. the ship has drawn. விசுவாசிங்கறதெல்லாம் மறந்து போய் புலம்ப ஆரம்பிச்சறாங்க. They will start forgetting the ஒரு faith. சாதாரண உலக மனுஷனை விட சாதாரண லெவலுக்கு லோ லெவலுக்கு இறங்கிறாங்க. They come to the low level than the worldly man. மத்தவன் தேவனை தூசிக்கறானோ இல்லையோ இவன் தான் அதிகமா தூசிக்க ஆரம்பிச்சான். He is going to curse God more than other than ஆண்டவர் இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணார். இவன் முன்னால ஆண்டவர் வந்தா என்ன ஆவாரு? What he will. ஆண்டவர் இவன் முன்னால வந்துட்டா என்ன ஆகுறது? If God comes in front of you, what he will be? அவ்வளவு டென்ஷன் ஆயிடுறான். He will become much tension. இதெல்லாம் குறையணும். It all should decrease. உன்னுடைய வழிகளை நீ கரெக்ட்டா பாரு. You have to see your ways rightly. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், ஒண்ணுமே கிடைக்கல. I have earned with much difficult, I didn't get anything. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. I much labor more but I didn't get. அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. There is a verse for that. ஆகாய் என்ன சொல்லுகிறது? What Haggai says? ஆகாய் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? First chapter 5th verse. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழியை சிந்தித்து பார். You think of your ways, the Lord of hosts says. நீ திரளாய் விதைக்கிறாய், You are much, கொஞ்சமா இருக்கிற. but you are reaping less. நீ சம்பாதிச்சு கொண்டு வர்ற, You bringing by earning. பொத்தலான பையில போடுற. You are putting in the whole அப்படினு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார், மறுபடியும் சொல்றார், உன் வழியை சிந்திச்சு பார். You think, consider your ways, God says. அப்ப ரீசன் எங்க தான்? Where is the reason? வர்ற வழியில பணம் போயிருச்சுங்க. On the way the money went. நீ மனைவி வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இருக்கா? Is there any accusing your wife? இல்ல வீட்ல உள்ளவங்க எல்லாம் குறை சொல்லி பிரயோஜனம் இருக்கா? Is there any use of accusing the family members? எந்த ரூட்ல வந்தேன்னு வழியை என்ன செய்யணும் நீ? சிந்திச்சு You பார்க்கணும். have to think of the way in which route you எந்த came. இடத்துல பணம் விழுந்திருக்கும், எந்த இடத்துல நம்ம பர்ஸ் எடுத்தோம், அத நீ சிந்திச்சு வழியை நீ சிந்திச்சு பார்க்கணும். You have to think of the way in which place you have missed the purse. ஒன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது In Song of Solomon 3rd, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said here? நான் படுக்கையில போய் என் ஆத்துமநேசரை தேடினேன், In my bed I sought my நான் அவரை beloved. காணவில்லை. I did not see him. படுக்கையை விட்டு எழும்பி I rose up from my bed. நகரத்தின் வீதிகள், தெருக்கள், சந்துக்கள், முனைகள் எல்லாம் தேடினாளாம். I went and searched him the street and lane everywhere. தான் போன வழியெல்லாம் சிந்திச்சு பார்த்து அதுல தேடி வந்தார். Wherever the way she went and she அப்ப என்ன அர்த்தம்? what is the meaning of that? பகல் முழுசும் தெரு, வீதி, சந்து, முனை இதுதான் சுத்தி இருக்காங்க. In the whole day she was roaming the street and lane and everywhere. கேட்டா என்ன பேரு? மணவாட்டி. If you ask a bride, என் சகோதரியே, my daughter, என் மணவாளியே, my bride, இதெல்லாம் நல்ல பேர்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. very good names of ஆனா திரும்பி தேடி எங்க வர்றா? again he நகரத்தின் வீதிகள், தெருக்கள், முனைகள், சந்து எல்லாம் தேடி பார்த்து லாஸ்ட்ல ஒரு முனையில அவருக்கு கண்டுபிடிச்சாள். at last she found him. உன்னுடைய வழியில நீ அவரை விட்டு விட்டாய். You have left him in your ways. அவ்வளவுதான், நீ அவரை விட்டுட்டு நீ போய் கொண்டே இருக்கறாய். Leaving him you are going. உன்னுடைய பிசினஸ் கொஞ்சம் பிக்கப் பண்ண உடனே அவரை விட்டுற. When your business come up you are leaving him. ஏர்ன ஏணியை என்ன செஞ்சிருவாங்க ஒரு சிலர்? உதைச்சிருவாங்க. They will kick the ladder which they went. ஏர்ற வரைக்கும் ஏணி ரொம்ப பக்தியா வச்சிருப்பாங்க. With a godly nature they will go around. அந்த லிஃப்ட்டுக்கு போன பிறகு ஏணி தேவையில்லை. After they went up they don't. அந்த உயரத்துக்கு போன உடனே இத தட்டி விட்டுருவாங்க. After they go to the height they will ஏறின ஏணியை மறந்து விட கூடாதுன்னு சொல்லுவாங்க. They will say you should not forget the ladder நீ which you போன go. வழியை மறந்துற கூடாது. You shouldn't forget your ways which you go. உன்னுடைய வழிகளை நீ கரெக்ட்டா இருந்துச்சுனா
கர்த்தர் உன்னை If ஆசீர்வதிப்பார். your ways are right, God will bless you. இப்படி நடந்தால் என்ன சம்பவிக்கும்? If you walk, what will happen? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். Oh, my people hear me and walk in my ways, it would be better. அப்பொழுது என்ன செய்வேன்? Then what I will நான் do? சீக்கிரத்துல அவனுடைய எதிராளிகளை தாழ்த்துவேன். Soon I will subdue his enemies. எதிர்ப்பு இருக்குன்னு பயப்படாதீங்க. You don't think you are having opposition. நான் எதிர்ப்பு இருக்கிறது நல்லது. It is good there is opposition. இல்லனா நீ ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்ட. Or not, you will not pray. எதிர்ப்பு இருக்கறனால தான் நீ காலையில எழும்புற. Because of the opposition, you are getting up early morning. எதிர்ப்பே இல்லனா நீ எங்க ஜெபம் பண்ண மாட்ட, என்னைய தேடி வர மாட்ட, கோயில் பக்கமும் வர மாட்ட. You will not come to the church or pray, or you will not pray. எதிர்ப்பு அதிகரிச்சதுன்னா இவன் காலையில வந்து உட்கார்ந்திருக்கான். If you are getting the opposition, early morning you will get up. நைட்ல வந்து உட்கார்ந்திருக்கான். In the night you are coming and sitting. பகல்ல வந்து உட்கார்ந்திருப்பான். In the daytime you will coming and sitting. என்னங்க வந்தீங்க? சும்மா ஃபெய்த்ல வந்துட்டு போனேன். எதுக்கு? Simply I came. குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. Because the confusion is more. முதல்லயே ஒழுங்கா வான்னு சொன்னல்ல. First of all I said you come clearly. ஒழுங்கா எல்லா கூட்டத்துக்கு வா, எல்லா ஜெபத்துக்கு வா, நல்லா இரு, ஒரு பிரச்சனையும் இருக்காது. You come to the all meeting, all prayer, there will be no confusion. நான் உன்னுடைய எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்துவேன். I will subdue your enemies soon. உனக்கு எதிராளி இருக்கறான்னு நீ பயப்படாத. You don't worry about you having enemies. நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நடந்தா கர்த்தர் மூன்று காரியத்தை உனக்கு செய்வார். God will do three things if you hear the word of God and walk in his way. ஒன்னு தேவனுக்கு நீ செவி கொடுத்தால் If you hear the word of God, உனக்கு வியாதி வராது, வந்தா சுகமாகும். if you won't get the disease, if you get you தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய். eat the good of the land. உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். Will make you a head, not a tail. நீ கீழாகாமல் மேலாவாய். Will not become a low and become a high. இது ஒரு விதமான ஆசீர்வாதம். This is one kind of blessing. இன்னொன்று அடுத்து என்ன செய்றார்? Next what he does, இந்த எதிராளிகளை கர்த்தர் தாழ்த்துவார். God will subdue this enemy. உனக்கு விரோதமான மனுஷனோ சத்துருவோ பிசாசோ சூழ்நிலையோ செய்வனையோ ஆப்போசிட்டா எழும்பிட்டானா அவனை அப்படியே ஆண்டவர் அமுக்கிடுவார். God will subdue whatever the man or witchcraft or anything. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of believe? ஹalleluya. Hallelujah. இது வருஷ கணக்கா இல்ல, சீக்கிரத்துல நான் அவனை தாழ்த்துவேன். Soon I will subdue him, not many years. நீ என் வழியில வந்து நடந்துட்டா போதும். If you walk in my ways and walk நீ அந்த அந்த ராஜ பாதையில வந்துட்டா போதும். If it is enough, you come in the royal path. உன்னுடைய எதிராளிகள் எல்லாம் சீக்கிரமா ஆண்டவர் அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார். God will make nothing your enemies. அவன் பெரிய பர்வதம் போல வந்திருப்பான். He will be like a big mountain. பெரிய பர்வதமே நீ ஏமாத்துற. You great mountain, how what are you? செருபாபேலுக்கு முன்பாக நீ எப்படி என்ன செய்வாய்? சமபூமியா மாறிடுவாய். You become a plain. உன்னை குத்திடுவான், கொன்றுவான், உன்னை அழிச்சிடுவான், உன்னை இல்லாமல் ஆக்கிடுவான் சொன்னவன் அப்படியே அமிங்கி போயிடுவான். You will become nothing. You will say we are. படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிற பாம்பு நீ தேவனுடைய வழியில வந்துட்டீனா அது என்ன செய்யும்? படத்தை கீழ போட்டு. You will put the hood the snake if you come in the ways of God. அதுக்கு பிறகு அது எழும்ப முடியாது. You cannot rise up again after that. ஒன்று உன்னுடைய சத்துருவை தாழ்த்தி ஒண்ணுமே இல்லாம அப்படியே அவனை ஜீரோ ஆக்கிடுவார். God will make him zero after subduing him. இரண்டாவது, Secondly, உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் என் கையை திருப்புவேன். I'll turn my hand against your enemies. அவன் அதுக்கு பிறகு அவன் அமுங்காம இருந்தான்னா ஆண்டவர் உன்னுடைய சத்துருக்கு விரோதமா அவர் எழும்பிடுறார். God will rise against your enemies after that. உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் சத்துருவாய். I'll be an enemy to your enemies. அவர் உனக்கு சைடுல வந்து நிக்க ஆரம்பிச்சிருவார். He will come and stand in the side of you. நேத்து போன்ல ஒரு வெளிய இருந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. One sister told me in the நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். I got a dream. என்ன? What was ஒரு that? பெரிய ஒரு மனுஷன். A great big ஆனா man. ரொம்ப அழகா இருக்கிறார். He was a beautiful man. 2 மாடி உயரத்துல நின்னுட்டு இருந்தார். 2 ஸ்டோரி பில்டிங் அந்த லெவல்ல நின்னுக்கிறார். He was standing. ரொம்ப அழகா இருந்தார். He was very handsome. எங்க வீட்டு வாசல்ல நிக்கறார். He was standing at the door. அவர் கையில கன் இருந்துச்சு. There is a stone in. எனக்கு இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் புரியல. I couldn't understand the dream. நான் சொன்னேன் இதுக்கு கூட புரியலன்னு என்ன அர்த்தம்? If you can't understand what is the meaning. தேவன் உனக்கு உங்க வீட்டுக்கு என்ன வச்சிருக்காரு? ஒரு பெரிய பாதுகாப்பு God வச்சிருக்காரு. has kept a preservance for in your house. உனக்கு அத பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. No need to fear about it. ஆண்டவருடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கு. God is the preservance of God. உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமா என் கையை நான் திருப்புவேன். I'll turn my gun against your enemies. அவன் உனக்கு சத்துரு இல்ல, இனிமே தேவனுக்கு அவன் சத்துரு. He is not an enemy to you but against the enemy. அவன் என்ன ட்ரை பண்ணாலும் தேவனை தட்டிட்டு தான் ஏட்ட வரணும். ஒன்னிடத்துல வரணும். After attacking God only he can come to you. நீங்க பாருங்க, ஒரு பெரிய தலைவரே யாரையோ கொல்லணும்னா ஃபர்ஸ்ட் யார் தான் ஜாவா? பாடி கார்டு தான் சாவான். First the body guard will be dying if அவனை தட்டறதுக்கு தான் மெயினா ட்ரை பண்ணுவாங்க. They will want to try to attack him. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கும்போது அவரை ஜெயிச்சாதான் உன்னை ஜெயிக்க முடியும். If God is a preserver, if he overcome then only we can overcome. முதலாவது சத்துருவை தாழ்த்துவது. First of all subdue the enemy. இரண்டாவது சத்துருவுக்கு ஆப்போசிட்டா அவரே எழும்பி வந்துருவார். Secondly he God against us enemies. மூன்றாவதாக Thirdly நீதிமொழிகள் 16:7 பார்க்கும் பொழுது Proverbs 16:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு
இருதயத்துக்கு பிரியமாய் இருந்தால் If a man's ways are pleasing to God, அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். God will make him to peace at with him. எவ்வளவு பெரிய விரோதினாலும் அவனை ஆண்டவர் ஒண்ணுமில்லாம ஆக்கி உன்னோட வந்து காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவான். God, whatever a great enemy, God will make him as nothing after compromise. இந்த மூணுல ஏதாவது ஒன்று உன்னுடைய சத்துருக்களுக்கு நடக்க போகிறது. One of the three things will be happen to your enemies. ஒன்னு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி அவன் ஒதுங்கி போயிடுவான். One thing he will not become, he will become nothing. இல்ல அவன் எழும்பி நின்னு நான் விட மாட்டேன் அப்படினா ஆண்டவர் அவனை பார்த்துக்குவார். God will look after him. He say I will be looking. இல்ல அதையும் தாண்டி இருக்கறானா உன்னுடைய வழியை நீ கிளியர் பண்ணு, அவன் உன்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும். You make your ways clear, he will come and make peace with you. இதெல்லாம் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய சித்தங்கள். These are the will and plans of God. யாக்கோபு அந்த யாப்போக்கு என்கிற நதியின் கரையில உட்கார்ந்து அழுதான். Jacob was sitting in the river. 20 வருஷமா சரியில்லாத வாழ்க்கையை அன்னைக்கு ஒரே நைட்ல கிளியர் பண்ணான். When one night he cleared the 20 years life. அது வரைக்கும் டெய்லி மனைவி பிள்ளைகள் ஆடு இதுனே சுத்திட்டு இருந்த ஆளு. Till the time he was roaming about the wife. அன்னைக்கு ஒரு நைட் மனைவி பிள்ளைகள் ஆடு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு ஆண்டவரும் அவனும் உட்கார்ந்தாங்க. One night he left everything and he and God was sitting. இவன் பேரை மாத்துனான். He changed his name. புத்தியை மாத்துனான். He changed his இவனுடைய knowledge. வழிகளை He மாத்துனான். changed his ways. ஆண்டவருக்கு செவி கொடுத்தான். He heard the word of God. எல்லாம் கிளியர் ஆயிட்டு காலையில வெளிய வரும்போது Everything was clear when he came out. என்றைக்காவது ஒரு நாள் உன்னை கொன்று போடுவேன்னு ஏசா சொன்ன ஆளு. Asa said one day I'll kill you. ஆனா என்ன நடந்தது? What happened? ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து கட்டி பிடிச்சு அழுது காம்ப்ரமைஸ் ஆனாங்க. After they compromised by God, they embracing each other. எப்படி நடந்தது? How it happened? என்ன நடந்துச்சு? What happened? யார் செஞ்சது? Who did that? உன்னுடைய வழி சரியாயிருச்சு. சத்துருவை யார மாத்துறார் ஆண்டவர்? சகோதரனா மாத்துறார். God makes your enemy as a உன்னுடைய வழியை நீ கிளியர் பண்ணிட்டீனா அவன் வந்து உன்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். If you make your ways clear, he will come and compromise with you. வேற வழியே கிடையாது. There is no other way. அவனை இழுத்துட்டு வருவார். God is dragging and பைபிள்ல சொல்லிருக்கு அவனுக்கு மூக்குல தொரட போட்டு நான் இழுத்து கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்துவேன். I will bring him with a bridle in his nose. ஆனா நீ உன் வழியை மட்டும் கிளியர் பண்ணணும். But you got to make your ways clear. உன்னுடைய வழியை நீ சேஞ்ச் பண்ணினா குழப்பம். If you change your ways, there will be confusion. அவனை கொண்டு வந்து உன் கால்ல விழ வைப்பாரு. You will make him and bring him and make him to fall in நம்ம his எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் ஐக்கியமா போலாம்னு சொல்லுவான். Let us go with the fellow. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe it? விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Those படிடுவோம். who believe in close your eyes, kneel down. ஆமென். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளிலே நடந்தால் நலமாய் It இருக்கும். will be better if my ways of my people hear me and walk in my நான் ways. அவருடைய எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்தி Soon I will subdue the அவனுடைய enemy. சத்துருவுக்கு நான் சத்துருவாய் மாறி I will become an enemy to the அவனுடைய enemy. சத்துருவை அவனோடு சமாதானமாகும்படி நான் I செய்வேன். will make his enemy to peace with him. அதனால எதிர்ப்பு பிரச்சனை அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் கவலையே படாத. You don't worry or don't fear about who comes here. எல்லா சுவிட்சும் உன் கையில தான் இருக்கு. All switches are in your hand. நீ சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும். If you are right, everything will be right. சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாய் மாறிவிடும். For a clean man, everything will become நீ clean. சமாதானமா போய் பாரு எல்லாம் சமாதானமாயிடும். If you go peace, everything will be peace. நீ தாழ்த்தி போ எல்லாம் தாழ்த்தி If you வரும். humble, everything will be humble. நீ உன்னை வெறுமையாக்கு எல்லாரும் If you வெறுமையாயிரும். humble yourself, everything will be humble. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் முழங்கால் Let us all படிடுவோம். close our eyes and kneel on for 2 minutes. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் It நலமாயிரும். would be better if my people hear me. இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் If நலமாயிருக்கும். Israel walk in my ways, it will be better. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நீ உன் வழியில இருந்து ஆண்டவருடைய வழியில ஓடி வந்துரு. Before this meeting, you have to come, run to the ways of God. ஆண்டவருடைய வழியில நீ வந்து விட்டால் If you come in the ways of God, உனக்கு எதிராளியே இருக்க மாட்டான். there will be no adversary for you. அப்படி இருந்தால் நீ கவலைப்படாத. 3 காரியத்துல அவனை கர்த்தர் மடங்கடிப்பார். If there is so, God will subdue him in 3 ways. லாபான் யாக்கோபுக்கு விரோதமா புறப்பட்டு வந்தான். Laban came against Jacob. லாபானுடைய பிள்ளைகளும் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். The children of Laban also came against him. என்ன நடந்தது? What happened? எப்படியாவது பிடிச்சிரணும் அடிச்சிரணும்னு வந்தாங்க. Anyway, we have to catch him and beat him when they came. ஆண்டவர் சொன்னாரு, What the Lord said, நன்மையை தவிர எதுவும் பேசக்கூடாது. don't talk anything apart from good. லாபான நைட்டோட நைட்டா கர்த்தர் வான் பண்ணார், நன்மையை அன்றி தீமையை பேசாத. Don't speak any evil thing, only a good thing you speak. எச்சரிக்கையாயிரு. Be diligent. உனக்கு விரோதமா அவன் எழும்பிட்டான் இவன் எழும்பிட்டான் அவன் எழும்பிட்டான் பயப்படாத. கர்த்தர் இப்பொழுது அவனை வான் பண்றாரு. God is warning him, don't worry about he is letting against. கர்த்தர் அவன்கிட்ட இப்ப பேசுகிறார். God is speaking to him. என்னுடைய பிள்ளை என்னுடைய வழியில வந்து விட்டான். My child was come into my ways. நீ அவன்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகுன்னு சொல்லுவார். Don't compromise with him. நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்ட இந்த ஆள் நம்மகிட்ட காம்ப்ரமைஸ் ஆவானான்னு வருவான் பாரு. You never expect that man will come and உன் வழியை கிளியர் பண்ணு அவன் வந்து காம்ப்ரமைஸ் ஆக போகிறான். clear your ways, he will come and compromise. அவனை கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். God will drag him unto you.
இல்லாவிட்டால் அவனை தாழ்த்த போகிறார். or else he is going to subdue நீ him. பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த நாட்களிலேயே அவன் அப்படியே தாழ்ந்து போய்விடுவான். While you are seeing that in this days he will be subdued. இதையும் தாண்டி நிக்கிறானா? After that he is standing. கர்த்தர் அவனோடு மோத போகிறார். God is going to dash with him. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you are going to believe it? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. Those who are believing, raise your hands and praise God. ஆமென். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். I am the Lord which healeth you. நான் உன் பரிகாரியாகிய I கர்த்தர். am the healer for you. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியை நான் வரப்பண்ணேன். I Lord will make the disease which come upon நீ you. தேசத்தின் நன்மையை புசிப்பாய். Eat the good of the land. நீ வாளாகாமல் தலையாவாய். You have begun not that நீ thing. கீழாகாமல் மேலாவாய். Not become low but high. நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் You ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். in the house and the outside. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னுடைய எல்லா பகுதியிலும் In ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். the city, in all places. ஓ, உன்னுடைய எதிராளியை நான் தாழ்த்த போகிறேன். உன்னுடைய எதிராளியை தாழ்த்த I am போகிறேன். going to subdue your enemy. உன்னுடைய சத்துருவுக்கு நான் சத்துருவாய் எழும்ப I போகிறேன். am going to be enemy to your உன்னுடைய enemy. சத்துருவை உன்னுடைய பாதத்துல வந்து ஐக்கியப்படுத்த I போகிறேன். am going to bring your enemies to compromise with you. விசுவாசிக்கிறவர் தேவனை மகிமைப்படுத்துங்க. Those who are believing, praise God. அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே சொந்தமாக்கிக்கொள். You make the promises for your own. ஓ, நீ தேவனுடைய வழியிலே வா. You come in the ways of God. கர்த்தர் உனக்காக எழுந்து கிரியை செய்ய God போகிறார். is going to rise you and work for you. ஹalleluya. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. சும்மா நான் பிரசங்கம் பண்றதுக்காக இந்த கடமைக்காக தோத்துறான் சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வெக்ஸாய் போன நிலவரத்துல வாழ்க்கையில போகாத. உணர்வு பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என் குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், என் எதிராளிகளை தாழ்த்த போகிறார். நீ விசுவாசித்தால் அதன் மகிமையை நீ காண்பாய். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஆரம்ப காலங்களில் உமக்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகளிலே நடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். சூழ்நிலைகள் மாறின பொழுது, வசதி வாய்ப்புகள் மாறின பொழுது, சில நெருக்கங்கள் இக்கட்டுகள் வந்த பொழுது, குடும்ப வாழ்க்கையில நான் பிரவேசித்த பொழுது, சில பாதைகளிலே நான் உம்மை விட்டு விலகிவிட்டேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க கூடாதபடி என்னுடைய செவியை நான் அடைத்துக் கொண்டேன். இப்பொழுது என்னுடைய எதிராளிகள் எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய வழிகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வழியை அவருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உன்னுடைய வழிகளை நீ சரிப்படுத்து. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ ஒப்புக்கொடு. ஓ, உன் எதிராளிகளை தாழ்த்த கர்த்தர் எழும்பி வருகிறார். தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நானே உன் பிள்ளைகளை சுகமாக்கக்கூடிய கர்த்தர், நானே உன் சந்ததியை குணமாக்கக்கூடிய கர்த்தர். ஹalleluya. வியாதி இனி உனக்கு வராது. ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி இருக்கிறேன், நான் உன்னை தொட்டிருக்கிறேன். என்னுடைய வல்லமை உனக்குள்ளே ஊற்றாய் வரட்டும். துராவாக்கா துராபாலியா.
ஹalleluya. Tudabaka tudabania tidikadabani. Tudabania ratida. இந்த வசனத்துல உள்ள ஜீவனை நீ வாங்கிட்டேன்னா கூட்டத்தை முடிச்சிடலாம். ஆண்டவர் கொண்டு வந்ததான இந்த வாக்குத்தத்தத்தை நீ ரிசீவ் பண்ணிட்டேன்னா கூட்டம் முடிச்சிடலாம். நீ அதை வாங்கிட்டேன்னா கர்த்தர் உன்னுடைய முகத்துல ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டு இருப்பார். ஒரு பெரிய சக்தி உன்மேல வந்து இறங்கும். ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். ரபாதாபானா கதுராமானியா. Praise, praise, praise. Kadabakatura. Tidikadabakatura. Amen. Oh. Kadabakatura. தேவனுக்கு செவி கொடுக்கும்படியாக அவருடைய வழிகளில் நடக்க செய்யும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் செவி கொடுத்தால் அவருடைய வழிகளில் நடந்தால் கர்த்தர் நமக்காக என்னென்ன காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சத்துருக்கள் மேலும் ஜெயம் பெற்று ஜெயாளிகளாய் இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். நடத்தினபடியினால நன்றோடு தோற்றிருக்கிறோம் சுவாமி. நீர் பேசப்பட்ட வார்த்தைகள் வசனங்களுக்காக தோற்றிருக்கிறோம். ஜனங்களுக்கு தாவே உயிரிழந்து சன்னிதானத்தில் முட சித்தம் செய்து காணப்பட வேண்டும் என்கிறதான நீ சித்தம் கொண்டிருக்கிறபடியால் பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே பேசுவார் என்றோ வார்த்தையும் வசனமும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிற பரமபிதாவாகிய நீர் ஜீவிக்கிறீர். ஆராதனை நடத்தினீர். நித்தமும் முட வாசற்படியிலே விழித்து தரித்து காத்து முட சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பில்லை. சாலமோனை 2 தடவை எச்சரித்தீர். கீழ்ப்படியாதபடியினால் போராட்டங்கள் கேட்கிறோம், வாசிக்கிறோம். அதோட தொடர்ச்சியாக எத்தனை வார்த்தைகளே வசனங்களே கேட்டோம். அது அனுபவத்தில் கொண்டு வரத்தக்கதாய் ஆவியானவரே அதன் கருத்தை கடைபிடிக்கும் மனக்கண்களை பிரவாசிக்க செய்து தீர்மானங்களை உறுதிப்படுத்தி உம்மோடு நெருங்கி ஐக்கியப்படும் ஆவியின் பலத்தினால கபல கத்திர மங்கள மௌரியா நடத்தப்படும். ஆவியானவரே பலத்த கிரியை செய்யும். பேசப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு நியாய தீர்ப்புக்காக அல்ல, ஆசீர்வாதத்துக்காக அதன்படி வழக்கத்தில் ஜீவிக்க கர்த்தருடைய ஆவியானவரே கிருபையில் பலப்படுத்தி மகிமையின் வரவுக்கு ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்தும். சபையை அதன் மூட்டு உயிரிடை செய்யும். அடிமையோடையும் அடியாளே அதன் மூட்டு சன்னிதானத்தில் காண செய்யும். கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.